நாளில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் இந்த நாளில் அவனுடைய வார்த்தையை இங்கு கொடுப்பதற்கு, நம்முடைய திருச்சபையில் கொடுப்பதற்கு ஆண்டவர் செய்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சங்கீதம் 119:72 இவ்வாறு சொல்வது: அநேகமாயிரம் புல்வெளியை பார்க்கிலும் நீ விளம்பின வேதமே எனக்கு நலம். அநேகமாயிரம் புல்வெளியை பார்க்கிலும் நீ விளம்பின வேதமே எனக்கு நலம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வேதம் எந்த மனுஷனையும் உயர்த்த ஒரு வேதமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வேதம் எல்லா நிலையிலும் நம்மை ஆசீர்வதிக்கிற வேதம். The law from your mouth is more precious to me the thousands of pieces of silver and gold. ஆயிரம் வெள்ளியை பார்க்கல, அந்த வேதம் எல்லா நிலையிலும் நமக்கு வாழ்வு கொடுக்கும் வேதம், எல்லா நிலையிலும் உயர்த்தும் வேதம். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொக்கிஷங்களிலும் மிகவும் உயர்ந்தது இந்த வேதம். ஒரு அருமையான ஒரு ஜட்ஜ் ஒரு திருச்சபைக்கு கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு: நீங்கள் வச்சிருக்கிற வேதம் எல்லா நிலையிலும் மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கிறது. நீங்கள் கோர்ட்டை தேடியோ நீதிபதியை தேடியோ வேண்டாம், அதை வாசித்து அதன்படி நடந்தாலே உங்களுக்கு விளக்கம் என்று சொன்னார். மற்றும் ஒரு ஜட்ஜி சொல்கிறப்போ, இந்த வேதத்தில் தான் மனிதனுக்கு வாழ்வு, இந்த வேதம் தான் அந்த வேதத்தினுடைய தன்மை எல்லா நிலையிலும் ஒரு மனிதனை உயர்த்தும் என்று சொன்னார். காந்தியடிகள் சொல்கிறப்போ, நான் தேடின உண்மை அது இந்த வேதத்தில் தான் இருக்கு. உண்மை தேவரீர் தலைமுறைக்கும் நீ உண்மையுள்ளவராக இருக்கிறீருக்கு சங்கீதம் 89 சொல்ற மாதிரி அவர் சொல்ற அந்த உண்மை இதில் தான் இருக்குங்கிறார். அநேக நீதிமான்கள், அநேக கடவுளுடைய மனிதர்கள், எல்லா மதத்துடைய மனிதர்களும் சொல்றப்போ, இது மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பது, மனிதனை உயர்த்துவது, மனிதனுக்கு எல்லா நிலையிலும் ஆசீர்வதிப்பது என்று வேதத்தை பற்றி சொல்றாங்க. அதுதான் அதில் சொல்றப்போ, இன்னைக்கு விதம்பர வேதமே எனக்கு நலம். இன்னொரு இடத்துல சொல்றப்போ, கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். 119:1 சொல்றப்போ, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் அவருடைய சாட்சிகளை கைக்கொள்கிற மக்கள் என்று சொல்கிறார். உபாகம் 28:1 சொல்றப்போ, கர்த்தருடைய கட்டளைப்படி நடக்கிறப்போ, அவருடைய கட்டளை என்பது மனிதனுக்கு வாழ்வு கொடுப்பது, மனிதனை உயர்த்துவது. இந்த வேதம் தான் எல்லா நிலையிலும் உயர்த்தும், எல்லா மனிதனும் உயர்த்தும், எல்லா மனிதனும் தேவையான ஞானத்தை கொடுக்கும். அதுதான் நீதிமொழிகள் 15:33 சொல்லும்: கர்த்தருக்கு பயப்பது ஞானத்தின் ஆரம்பம். Fear to the Lord, the beginning of the wisdom. கர்த்தருக்கு பயப்படுதல். சங்கீதம் 1 சொல்றப்போ, துன்மார்க்கருடைய ஆலோசனையிடமாமலும் பாவியுடைய வழியில் நிற்காமலும் பரியாசக்காரர் படத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனிதன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனிதன் அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் தனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறோமோ அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவனுக்கு தேவையான ஞானத்தை கொடுக்கும் ஆண்டவர், விஸ்டம் கொடுக்கிறாரு, நாலேஜ் கொடுக்கிறாரு, டிஃபென்ஸ் பாதுகாக்கி கொடுக்கும் ஆண்டவர். இதை பற்றி திங்க் பண்ணுறப்போ 2 பேர் ட்ரெயினில் போய்கிட்டு இருந்தாங்க. மாலை நேரத்தில் ட்ராவல். ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கோச். பொதுவாக ஃபஸ்ட் கிளாஸில் போகிறவங்க யாரும் என் கூட பேச மாட்டாங்க, அப்படியே பழகிட்டாங்க. அவங்க
இப்போ ஆன்லைன் ஸ்லீப்பர் கிளாஸில் போனால் நீங்கள் யார், நீங்கள் யார், எங்கே போகிறீங்க, எங்கேருந்து வாரீங்க, எங்கே இறங்க போகிறீங்க, என்ன வேலை செய்கிறீங்க, அப்படி பேசிக்கிட்டே வருவாங்க. கொஞ்சம் ஐஃபை ஃபஸ்ட் கிளாஸ் கோச்சில் போகிறவங்க யாரும் யாருக்கூடையும் பேச மாட்டாங்க, அமைதியாக உட்காருவாங்க. ஒன்று கையில் இருக்க புத்தகத்தை வாசிப்பாங்க, இல்லை கண்களை மூடி நல்லா தூங்குவாங்க. வண்டியில் ஏறி உட்கார்ந்து இறங்க வரையும் தூங்கிட்டே இருப்பாங்க, இல்லை செல்லில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த 2 பேரும் செல்லு வராத காலம். ஒருத்தர் நல்ல சூட் போட்டு கையில் நல்ல ரோலக்ஸ் வாட்ச், 7 லட்ச ரூபா வாட்ச் போட்டுருக்காரு, கையில் ப்ரைஸ்லெட் போட்டுருக்காரு, கையில் நிறைய மோதல்கள், அவரை பார்த்தாலே பணக்காரர். இன்னொருத்தர் ஒரு பரம ஏழை, ஒரு விவசாயி, சட்டை கூட சரியாக போடலை, 4 முறை வேட்டி கட்டியிருக்காரு, பழைய சட்டை, கிழிஞ்ச சட்டை மாதிரி இருக்குது, துவச்சி அயன் பண்ணாத சட்டை, துவச்சி அப்படியே போடுகிறார், சுருக்கோட. அவரும் அந்த ஃபஸ்ட் கிளாஸில் போகிறார். அப்போ ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட் கிளாஸில் போகிறாங்க. அப்போ அந்த உயர்ந்த ஏழை அவர்கிட்ட எப்படி பேச முடியும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவரும் உயர்ந்தவராக இருக்காங்க. அந்த உயர்ந்தவர் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறப்போ, ஐயா 2 பேரும் தான் போகிறோம், கோச்சில் யாருமே இல்லை, நம்ம ஏன் ஒருத்தர் பார்க்குறோம், ஒருத்தர் பேசிக்கிறோம், நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க, என்ன செய்கிறீங்கன்னு அவரை பற்றி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு. இவரை பற்றி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். சும்மா பேசக்கூடாது, பேசுறதுல ஒரு ஆதாயம் இருக்கணும், அந்த பணத்தை பேசுறதுல ஒரு வருமானம் இருக்கணும். நீங்கள் சில கேள்விகளை கேளுங்க, அதுக்கு பதில் சொல்ல தெரியலன்னா நான் 10 ரூபா உங்களுக்கு தருவேன். நீங்கள் கேட்குற கேள்விக்கு நேரம் பதில் சொல்ல முடியலன்னா நான் 10 ரூபா தருவேன். நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியல 5 ரூபா தரணும். ஏன்னா நீங்கள் ஏழையாக இருக்கீங்க, நான் பணக்காரனாக இருக்கிறேன், அதனால் எனக்கு கொஞ்சம் வசதி இருக்குது. அதனால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நேரம் பதில் சொல்லணும், 10 ரூபா கொடுப்பேன். நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் 5 ரூபா தரணும்னு கேட்டாங்க. இந்த ஏழை சரியா பேசிக்கிட்டே போவோம், இன்னும் வருமானமும் வருது, இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம நாலேஜும் வளர்த்துக்கலாம், மூளையும் வளர்த்துக்கலாம். 2 பேரும் பேச ஆரம்பிச்சுட்டு இப்போ இந்த 10 ரூபா கொடுக்குறவர் என்ன சொன்னார், இந்த பணக்காரன் சொன்னால் நீங்களே முதல்ல கேள்வி கேளுங்க. ஏன்னா நீங்கள் படிக்காதவர், நீங்கள் விவசாயி, நீங்கள் ஏழை, ஒன்றும் இல்லை விட்ட, அதனால் நீங்களே முதல்ல கேள்வியை கேளுங்க. அந்த ஃபஸ்ட்டு சான்ஸ், ஏன்னா யாரும் கேட்பதை விட நீங்கள் கொஞ்சம் பின்தங்கினவர், நீங்களே கேள்வியை கேளுங்கன்னா. உடனே அவர் சரியா நான் கேள்வி கேட்குறேன்னு கேட்க ஆரம்பித்தார். 3 கண்களை உடைய, 8 கால்களை உடைய, 24 கைகளை உடைய, 9 தலைகளை உடைய, 10 இறைகளை உடைய பறவை எது? அந்த ஏழை அப்படி ஒரு கேள்வி கேட்டவுடனே அந்த பணக்காரர்களே இப்படி ஒரு புத்தகத்தையே நான் வாசிக்கிறேன், இப்படி ஒரு பறவையை பார்க்குறேன், வித்தியாசமாக ஒரு கேள்வி கேட்குறேன், ரொம்ப திங்க் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கேள்விக்கு பதில் தெரியல, என்னங்க 10 ரூபா பதில் சொல்ல தெரியல, என்ன பண்ணணும், 10 ரூபா கொடுத்துருணும். அவருக்கு பதில் சொல்லுன்னா அவர் 5 ரூபா போடல. உடனே அவர் 10 ரூபாய்க்கு மடியில் வச்சுக்கிட்டு அந்த 5 ரூபா எடுத்து, எனக்கு அதுக்கு பதில் தெரியாது, நீங்கள் அந்த 5 ரூபாயை வச்சுக்க மாட்டேன். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுறது ஞானத்தின் ஆரம்பம். ஏதோ ஒன்று கேட்டாரு, அந்த நேரத்தில் ஏற்ற வேலை அததின் காலங்களில் என்ன பேசணும். லூக்கா 12:12 சொல்லுது, நீங்க என்ன அந்த நேரத்தில் பேச வேண்டும் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதுதான் வேதம். நமக்கு என்ன பேசணும், நமக்கு ஏற்ற வேலை. லூக்கா மத்தேயுல சொல்றாங்க, என்ன பேசணும், சுயமாய் பேச வேண்டாம். யோவான்ல சொல்றாங்க, நான் சுயமாய் பேசணும். அந்த காலங்களில் என்ன பேசணுங்கிறத ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் ஆண்டவர். ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் வேதம். அதுதான் அந்த வேதத்தை பற்றி சொல்றப்ப 119:72 அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்க இவ்வளவு வேதமே எனக்கு நல்லா. இந்த வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லுது. இந்த வேதம், இந்த வேதத்தை யார் கருத்தாய் வாசிக்கிறது மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறாங்களோ, யார் அதை தன்னுடைய பொக்கிஷமாய் வைத்துக் கொள்றாங்களோ, அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதைக்கு கடந்து செல்லும் மக்கள். அவளுக்கு நித்திய வாழ்வை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்பொழுதுமே, இது வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வருடைய தேவனால் எழுதப்பட்டது. இந்த வேதத்தை எழுதுவதற்கு ஆத்தர் இல்லை. இதனால்தான் வேதத்தை எழுதின அவர் சொல்ல அவங்க எழுதினாங்க.
மோசே ஐயாவை கூப்பிட்டு கட்டளைகள் எழுதினார். வெளிப்படுத்தின தெய்வங்களை கூப்பிட்டு நீங்க எழுதுங்கன்னாங்க. அவர் சொல்ல எழுதுனாங்க. எசேக்கியேல், எரேமியா, ஏசாயா தீர்க்கனை கூப்பிட்டு தன் வாயில் புறப்பட்ட வார்த்தைகளை எழுதினாங்க. இது 6500 ஆண்டுகளாக எழுதப்பட்ட ஒரு சரித்திரம். 6000 உலகம் உண்டாகி 6000 ஆண்டுகள் ஆச்சுன்னு ஒரு சரித்திரம் சொல்லுது. அந்த 6000 ஆண்டுகளாக உலகத்துடைய சரித்திரம் முதலில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் ஒரு சரித்திரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் ஒரு சரித்திரம். 1ஆம் அதிகாரத்தில் ஆணும் பெண்ணுமாய் உருவாக்கினார். 2ஆம் அதிகாரத்தில் ஏற்ற துணையை உருவாக்கிறான், சூட்டபிள் பெர்சன் சொல்றார் 2ஆவது அதிகாரத்தில். அதுலேருந்து 11 அதிகாரங்கள் கடைசி வரை அதுக்கு சரியான ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்றாங்க. வேதத்தை பற்றி சொல்றப்போ இப்போ ஆதியாகமம் 1லேருந்து 11 அதிகாரங்களுக்கு சரியான ஆதாரங்கள் இல்லை. 12ஆம் அதிகாரத்திலிருந்து எல்லாவற்றிலும் இந்த உலகத்தில் நடக்க ஏற்றத்தாழ்வுகள், சூரியனுடைய வெளிச்சம், சந்திரனுடைய வெளிச்சம், நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. எல்லாமே இதுல தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரே ஒரு இடத்தை பத்தி சொல்றப்போ ஒரு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல மனிதனுக்கு 5 நித்திரை வரை பண்ணி அவன் விலாம்புகளிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து மனுஷியை உருவாக்கினான். இது வசனம். ஒரு டாக்டர் அந்த ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால சரியா மயக்க மருந்து இல்லை, மயக்க மருந்து கொடுக்காம ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அதனால நிறைய பேர் இறந்து போவாங்க. மயக்க மருந்து இல்லாமல், வலியில், வேதனையில், அந்த வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு மருந்து கொடுத்து ஆப்ரேஷன் பண்ண பிறகு பண்ணுவாங்க. அந்த வலியில், வேதனையில் நிறைய பேர் இறந்து போவாங்க. அப்போது ஒரு பேஷண்ட் இறந்துருச்சு, ஒரு குழந்தை. அப்போது வெள்ளக்கார டாக்டர், அமெரிக்கா சேர்ந்த டாக்டர் தலையை பிடிச்சிட்டு உட்கார்ந்தாங்க. இந்த குழந்தை இறந்து போச்சு. இன்னும் அவர் தலையை பிடிச்சி உட்கார்ந்துட்டு கையில் இருக்க பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சாங்க. வாசிக்கிறப்ப அவர் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திற்கு அயர்ந்த நித்திரை வரப்படுகிறார். டீப் ஸ்லீப், நியந்த நித்திரை, டீப் ஸ்லீப். அப்போ அந்த நயந்த நித்திரை ஆண்டவர் வரப்படிதான் அந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணி சைடில் விநாயகர் மூணு உருவிருக்கிறாரு. அப்போ அன்னைக்கே மயக்க மருந்து கொடுத்துருக்கிறாரு. அன்னைக்கே அந்த டாக்டர் உருவாகியிருக்காங்க. அப்போ நம்ம அதை கண்டுபிடிக்க கூடாதுன்னு அந்த டாக்டர் அந்த மயக்க மருந்தை கண்டுபிடிச்சாங்களாம். இப்படி வேதத்தில் இன்னொரு இடத்துல சொல்றப்போ சந்திரனுடைய உலகம் உருவான நாள்லேருந்து இதுவரை சந்திரன் 38 மணி நேரமும் 33 மணி நேரமும் குறையா வெளியே வந்திருக்கு. அதற்கு என்ன காரணம்னு தெரியல. அப்போ அந்த காரணத்தை தேடி பார்க்குறப்போ முதல்ல அந்த மோசே கைகளித்து கூட வானத்தில் சில மணி நேரம் சூரியன் அப்படியே நின்றுருக்கு. பிறகு ஜோசுவா காலங்களில் சூரியன் அஸ்தமித்து நின்றுருக்கு. இறைமைய எசேக்கியா காலங்களில் சூரியன் 15 நாட்கள் பின்பாகி திரும்பி இருக்கு, ரிட்டர்ன் வந்திருக்கு 18 நாட்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்குறப்போ 3 மணி நேரம் அந்தகாரம் உண்டாயிற்று, இருள் உண்டாயிற்று, பூமி எங்கும் இருள். இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா அந்த கணக்கு சரியாச்சா? எப்படி கால குறிப்புகள்னு சொல்றப்போ இரவும் பகலும் கால குறிப்புகள்னு சொல்றப்போ அந்த அமாவாசை சந்திரன் இரவுலாம் அது ஏசாயால சொல்லப்பட்டது. கால குறிப்புகளுக்காக, அடையாளங்களுக்காக ஆண்டவரால் உருவாக்கப்பட்டது. இப்படி 6000 ஆண்டுகள் கடந்து வந்த இந்த சரித்திரத்தை, வேதத்தை ஒன்றா சேர்த்து பார்க்கிறப்போ ஆண்டவர் சொல்லப்பட்ட கருத்து இது 1500 ஆண்டுகளுக்கு முன்னால கிரேக்கு, லத்தீன் மொழியில தான் பைபிள் இருந்திருக்கு. அப்பப்போ எழுதி வச்சிருக்காங்க. இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து தான் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால பைபிள் என்று உருவாக்கப்பட்டிருக்கு. அப்பதான் இந்த கருத்து என்னன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தல் 22, 21 வரை சொல்லப்பட்ட கருத்து ஒண்ணுதான். எழுதப்பட்ட காலங்கள் 6000 ஆண்டுகள். 6000 ஆண்டுகளில் எத்தனை தலைமுறை போயிருக்கோம்? நம்ம தலைமுறை எங்க தாத்தா சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒருவேளை எங்க தாத்தாக்கு தாத்தா யாருன்னு எனக்கு தெரியாது, தாத்தாக்கு அப்பாவே எனக்கு யாருன்னு தெரியாது. அப்ப எத்தனை தலைமுறைகள் கடந்து போயிருக்கு. அந்த தலைமுறைகள் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஒன்று. என்ன கருத்து தான்? நான் மார்க் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்லக்கூடிய இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. இதற்கு ஒப்பா இருக்க 2வது கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. இதுதான் கற்பனை, இதுதான் கட்டளை, இதுதான் கருத்து. பைபிள் எல்லா இடத்திலையும் அந்த அன்பை பற்றி, அன்பை வடிவத்தை பற்றி சொல்லும் வேதாகமும், உண்மையும் சொல்லப்பட்டும் வேதாகமும்.
அதுதான் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25 பேராயங்களுக்கும் கடவுளின் இறையாண்மை, நீதி மற்றும் அமைதியை கொண்டாடுதல். கடவுளுடைய இறையாண்மை, கடவுளுடைய இறைபக்தி என்ன? நீதி மற்றும் அமைதி, அமைதியை கொண்டாடுதல். நீதி சமாதானம் என்னும் கடவுளுடைய இறையாண்மையை கொண்டாடுதல். நீதி, அமைதி, சமாதானம் என்னும் கடவுளுடைய இறையாண்மையை கொண்டாடுதல். கர்த்தரின் ஆளுகை, கர்த்தருடைய ரூலிங் பவர் என்ன? ஜட்ஜஸ் அண்ட் பீஸ், அமைதி. செலிப்ரேட்டிங் காட்ஸ் சாவரிட்டி, ஜட்ஜஸ் அண்ட் பீஸ், நீதி, அமைதி. கர்த்தருடைய ஆளுகையே நீதியும் அமைதியும் தான். ஒரு மனிதன் அமைதியாக இருக்க வேண்டும், அவன் நீதியோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அந்த கர்த்தருடைய வார்த்தை அமைதியானதான் என் கால்களுக்கு தெய்வமும் என் பாதைக்கு வெளிச்சம் என்று காணப்படுது. கர்த்தருடைய நீதி எப்படி காணப்படுதுன்னா, ஒரு கடையில் போய் ஒரு வாலிப பையன் ஒரு பிஸ்கட் எடுத்து திருடிட்டான். அவன் எடுத்து திருடுறப்ப அந்த கடைக்காரர் பார்த்துட்டார். சிசிடிவி கேமராவில் பார்த்து அந்த பையனை பிடிச்சு அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டார். போலீஸ் ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் போட்டாங்க. ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அவன் மேலே கேஸ் போட்டாங்க, திருடினாங்க. அவ்வளோதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் செய்யுங்க, அதுக்கு மேலே போலீஸ் டிபார்ட்மெண்ட் எதுவும் பண்ணக்கூடாது, அதுதான் சட்டம். திருடிருக்கான், அவன் பிடித்ததை ஃபோட்டோ பிடிச்சி கைமரமாக வச்சு இவர் திருடிருக்காரு, இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், அதுக்கு மேலே ஜட்ஜி நீதிமன்றத்துக்கு கொண்டு வரணும். எனக்கு பார்ப்பதும் கேட்பதும் பேசுவதும் போய் தீர விசாரிப்பதே மெய். அந்த தீர விசாரிப்பதற்காக கோர்ட், அதுதான் மோசே காலத்தில் உட்காந்து அவர் விசாரிச்சிருக்கிறார். பல மணி நேரம் உட்காந்து விசாரித்தா மாமனா வந்து சொல்லியிருக்காரு. பல மணி நேரம் உட்காராத, சின்ன கேஸுக்கு ஒரு ஆள், பெரிய கேஸுக்கு ஒரு ஆள், பெரிய கேஸுக்கு ஒரு ஆள் போட்டு அவர் அப்படி பிரிச்சதான் கீழ் கோர்ட், மேல் கோர்ட், செஷன் கோர்ட், சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட். அப்புறம் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஒரே போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜி சொன்னது சரியில்லைன்னு ரெண்டு ஜட்ஜி பெஞ்சுக்கு போகும். பெஞ்சுக்கு போனது 3ஆம் ஜட்ஜி, 3 ஜட்ஜி ஒன்றா இருந்து முடிவு சொல்லுவாங்க. இதெல்லாம் வேதத்திலிருந்து வந்தது தான் இந்த ஜட்ஜி எல்லாமே. அதே மாதிரி அந்த பையன் திருநோனை கொண்டே அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கோர்ட்டில் விட்டாங்க. கோர்ட்டில் விசாரணைக்கு வந்து ஜட்ஜி விசாரிக்கிறார். எப்பா உன் மேலே திருடிட்டான்னு சொல்கிறாங்க, பிஸ்கட் திருடினதா சொல்கிறாங்க, உண்மையாக பிஸ்கட் திருடினியா? ஆமாம் திருடினேன். ஏன் திருடினேன்? பசிச்சது திருடினேன். பசிச்சா திருடலாமா? எனக்கு யாரும் தரல, தேவைப்பட்டுச்சு திருடினேன். அதுதான் கலைஞர் பராசக்தி படத்தில் எழுதுவார். ஒரு வித்தியாசமான டாபிக் அது, ரொம்ப சினிமான்னு பார்க்கக்கூடாது. சினிமா பற்றி ஒரு சொல்கிறாரு, நிறைய பேர் திட்டுவீங்க. அந்த டாப்பிக்கே வித்தியாசமான டாபிக். கேட்பா கொடுக்க மாட்டான், கொடுக்கணும் அடிப்பா, அடிச்சோன்னா கொடுத்துருவாங்க. இது ஒரு மெத்தடு. ஓ இது சூப்பர் மெத்தடு, அப்போ நமக்கு இருக்கிற அந்த அடித்தா நமக்கு கிடைக்கும் பாரு. அப்போ அவன் சொல்லுவாங்க, கேட்க தெரியல, எனக்கு பசிச்சது திருடினேன். ஏன் நீ வேலைக்கு வேலை கொடுப்பையும் தெரியல, எதுக்கு தெரியல? வேலைக்கு போனேன், ஒழுங்காக போக முடியல, ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, படுக்கையாக இருக்காங்க. 2 நாளைக்கு ஒருக்கா அந்த அம்மாவை குளிப்பாட்டணும், ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும். அன்றைக்கி டைமுக்கு வேலைக்கு போகணும், லேட்டாக போனால் வேலைக்கு கொடுக்க மாட்டேங்க, வேலை கிடைக்கல, அம்மாவையும் பார்க்கணும், இவங்களையும் பார்க்கணும், வேறு வருமானம் இல்லை, பசி திரும்பினேன். அப்போ அவர் ஏன் எங்கள் அம்மாவுக்கு வேறு யாருமே இல்லை, அப்பா இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, அக்கா இல்லை, தங்கை இல்லை, எங்கள்கிட்ட பணம் இல்லை, நாங்கள் ஏழை, எங்கள் அம்மாவை நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும், நான் தான் உணவு கொடுக்கணும், நான் தான் குளிப்பாட்டணும், எங்கள் அம்மாவுக்கு எந்த வசதியும் இல்லை, அந்த நேரத்துக்கு வேலைக்கு போக முடியல. அதுக்கப்புறம் ஏதாவது அதுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கணும். சமூகத்தில் ஒருத்தர் வேலை கொடுக்க முடியும். ஒருத்தர் சொல்கிறான், இவன் ஒழுங்காக வர மாட்டேங்க, அந்த பையன் அப்படி இப்படின்னு என்னை சொல்கிறாங்க, அதனால் ஒருத்தர் எனக்கு வேலை தரல, அதனால் வேலை இல்லை. உடனே அந்த ஜட்ஜி கேட்குறாரு, இவன் திருடனாக்குறது யார் செய்த குற்றம்? இந்த சமூகம் செய்த குற்றமா, இவன் செய்த குற்றமா? ஒன்று அம்மா தன் வாழ்க்கையில் தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை அவனுக்கு இருக்கு, அதை செய்யணும். அவனுக்கு வேலை கொடுக்கணும், இந்த சமூகம் ஏன் கொடுக்குது? அப்போ இல்லாத ஒரு மனிதனுக்கு இந்த சமூகம் பாதுகாக்கலை. இந்த சமூகத்தில் செய்த தவறு நிமித்தம் இவன் தவறு செய்திருக்கிறான், அதனால இவன் மேல தவறு இல்லை. அதனால இந்த சமூகத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரு 10,000 ரூபாய், இந்த கோர்ட்ல இருக்க அத்தனை பேருக்கும் 10,000 ரூபாய் ஃபைன் கேட்டுறேன், அவரும் 10,000 ரூபாய் எடுத்துக்கோங்க. இந்த சமூகத்தில் ஒரு ஏழையா இருக்கிற அவனுக்கு குணம் இல்லை,
அதனால நான் 10,000 ரூபாய் எடுத்துக்கிட்டேன், அவரும் 10,000 ரூபாய் எடுத்துக்கிட்டாங்க. அவரும் 10,000 ரூபாய் கட்டிட்டு தீர விசாரிக்காம கேஸ் போட்டதால அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு 50,000 ரூபாய் ஃபைன். ஒரு ஏழை உணவு கேட்கிறான், அவனுக்கு உணவு கொடுக்கிறான், அவன் கொடுக்காத அந்த கடைக்காரருக்கு 1,00,000 ரூபாய் ஃபைன். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த பையனை கொடுத்தான், வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். இதுதான் சமூகம், இதுதான் ஜீசஸ். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண் தவறு செய்திருக்கிறார். தவறு செய்த பெண்ணை பார்த்து அவர் ஒன்றுமே கேட்கல, குற்றம் சாட்டுகளை பற்றி ஒன்றுமே சொல்லலை. தவறு செய்யும்போது ஒரு தப்பு செய்யாத மனிதனே உலகத்தில் இல்லை, தப்பு பண்ணிட்டான், ரைட்டு. இப்போ என்ன பண்ணணும்? அவளை கொல்லணும். சட்டம் யாத்திராம் 20ஆம் அதிகாரம், விபச்சாரம் செய்கிறவன் கொலை செய்யப்படும், இது சட்டம். இப்போ சட்டத்திலே கொலை செய்யப்பட வேண்டும். மத்தேயு 5:17 நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்து அழிப்பதற்கல்ல, நியாயப்பிரமாணத்தை சரியாக பயன்படுத்தினாதான் என்னுடைய வேலை. இப்போ கொலை செய்யணும், உண்மைதான். கொலை கல்லெறிந்து கொல்லிவிடணும், சரி கல்லெறியலாம். இப்போ யாரு தப்பு பண்ணலையோ அவங்க மேலே கல்லெறிங்க, ஒருத்தம் கூட கல்லெறியல. அதுதான் ஆண்டவருடைய நீதி, அதுதான் ஆண்டவருடைய உண்மை. அந்த யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இந்த பெண்ணை பார்த்து சொல்ற, நீ உனக்கு ஜீவத்தண்ணி வேணும்னு கேட்கிற, வாழ்க்கையில் இதுவரையும் தண்ணி தாகமே எடுக்கக்கூடாது, நீ கிணத்தடிக்கு வரக்கூடாது, இந்த மக்கள் நீ பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற, ஏன்னா அவங்க பரியாசம் பண்றாங்க. கரெக்ட், ஜீவத்தண்ணி வேணுமா? புருஷனை கூட்டிட்டு வா. அந்த அம்மா சொல்லுதுன்னா புருஷன் இல்லை. உடனே சொல்றா, நீ உண்மையை சொன்னாங்க, உனக்கு 5 புருஷர்கள் இருக்காங்க, நீ உண்மையை சொன்ன உடனே அந்த அம்மா சொல்றாரு, அந்த அம்மா சொல்ற, தீர்க்கதரிசி என் வாழ்க்கையை சரியாக நிதானிக்கிறார். இன்னும் போய் அந்த அம்மா காஸ்பல் சொல்ற, அந்த ஊருக்குள்ள போய் இது தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு, நாம் தேடின மேசியா வந்திருக்கிறாரு, நாம் தேடின விடுதலை நாயகன் வந்திருக்கிறாரு, நமக்கு வாழ்வு கொடுக்க வந்திருக்கிறாருன்னு அந்த இறையாண்மை உண்மையை சொல்லும். அந்த அம்மா சொன்னதில்ல, அந்த அம்மாவுக்கு வாழ்வு கிடைச்சதுதான். இதுதான் ஜீசஸுடைய நீதி, உண்மை, அமைதி. ஏன்னா அவர் வந்ததின் நோக்கமே ஏசாயா 9:6 அமைதியை கொடுப்பதற்காக வந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன், கர்த்தர் தோழிகளுக்கு நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, அமைதியின் அரசர். அமைதியை கொடுப்பதற்காக வந்தார். உங்களுக்கு சமாதானம், சமாதானத்தை கொடுப்பதற்காக வந்தார். எங்க அமைதியோ அங்க அமைதியை, சமாதானத்தையும் அமைதியை கொடுக்கும் ஆண்டவர், நீதியை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் அங்க ஒரு அமைதியை கொடு. அதுதான் வேதம், அதுதான் ஜீசஸுடைய வேதத்துடைய தனித்தன்மை. வேதம் என்பது நாம் யாரையோ குற்றம் சாட்டுகிறோம் இல்லை, ஆனால் வேதத்தின்படி நடக்கிற உத்தம மாற்றத்தான் பாக்கியவான்கள். வேதத்தை வாசித்து அதன்படி தன்னை காத்துக்கொள்கிற மக்கள் பாக்கியவான்கள். நீங்கள் நானும் அந்த வேதத்தின்படி நடக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். அதுதான் இந்த சீர்திருத்த ஞாயிறுல என்று சொல்றாங்க, கடவுளின் இறையாண்மை, நீதி மற்றும் அமைதியை கொண்டாடுவது. கடவுளுடைய நீதி மற்றும் அமைதியை, கடவுள் இறையாண்மை கொண்டாட்டம், கடவுளின் இறையாண்மையின் கொண்டாட்டம், நீதியும் அமைதியும் என்று சொல்கிறார். இந்த பைபிள் என்பது நீதியானது, அமைதியானது. அதுதான் இந்த எப்பவுமே அக்டோபர் மாதம் கடைசி வாரம் நமக்கு இறையாண்மையை கொண்டாடும் சீர்திருத்த ஞாயிறாக, நம்மை சரி பண்ணும் ஞாயிறாக, வேதத்தை படி சிந்திக்கும் ஞாயிறாக, அந்த அன்பை சொல்லும் ஞாயிறாக கொண்டாடப்படுகிறது. எப்பவுமே அக்டோபர் மாதம் கடைசி நாள், அந்த கடைசி நாள். இந்த சீர்திருத்த நாளில் நாம் எப்படிப்பட்ட மக்களாக ஏற்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறக்கிருபை ஏற்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறக்கிருபை ஏற்றும் குறையாதது. இயேசு அன்பு என்பது ஒரு சாதாரண அன்பு இல்லை, அது மனித அன்பு இல்லை. ஒருவேளை இயேசு இப்படித்தான் இருப்பாருன்னு பைபிள் எங்கேயுமே சொல்லலை. தாடி வச்சிருந்தாரு, தலைமுடி வெட்டாமல் இருந்தாரு, கண்கள் பெருசாக இருந்துச்சு, அங்கி போட்டிருந்தாரு, அவுட் ஹவுஸ் போட்டிருந்தாரு,
இப்படி இல்லை. ஏன்னா இயேசுவின் படம் எப்படி இருக்குன்னு ஒரு பெரிய ஓவியருக்கு வந்து உலக அளவில் ஃபெமிலியர் ஓவியர் ஒருத்தரை கூப்பிட்டு இயேசுவின் படத்தை வரையினார். இப்போ இன்னைக்கு வேதத்தை பற்றி வாசிக்கணும்னா யூடியூப்பில் போய் நெட்டில் சர்ச் பண்ணால் வேதம் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கு, இந்த தலைப்புக்கு ஏற்ற யூடியூப்பில் மற்றும் ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தா அந்த தலைப்புக்கு ஏற்ற போன வாரம் லூக்கா திருநாள், போன வாரத்தில் லூக்காவுடைய ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துடைய படத்தை போய் தேடினாங்க. இயேசு படம் இப்படி தான் இயேசு இருந்தாலும் எங்கேயுமே சொல்லப்படலை. இயேசுடைய ஹிஸ்ட்ரி பயோகிராஃபி மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அதில் இயேசு 4 அடி உயரம் இருந்தார், 110 கிலோ இடம் இருந்தாருன்னு எப்படியுமே சொல்லலை. இயேசு இப்படி இருந்தார். இயேசுடைய படம் இந்த வேதத்தில் எங்கேயும் சொல்லப்படலை. இயேசுக்கு தான் என்னன்னு யாருக்கும் தெரியாது. இப்படி இருந்திருக்கலாம், அவ்வளோதான். பெஸ்ட் என்னன்னா தன்னை போல் மனிதனை உருவாக்கினார். எனது தமது சாயலால் மனிதனை மாடல் மை ஸ்டைல், அவர் ஸ்டைலில் பார்த்தாரு, அதே மாதிரி மனிதனை உருவாக்குறாங்க. ஒருவேளை இந்த கண்ணாடி போட்ட பொண்ணை பார்த்தா அவரை மாதிரி உருவாக்கியிருந்தான்னு அர்த்தம். இந்த குண்டா இருக்காக்கா பார்த்தா குண்டாவை உருவாக்கியிருந்தான்னு அர்த்தம். அவர் மாடல் அவ்வளோதான். அதுதான் ஜீசஸ். அதுதான் திருச்சபையில் ஜீசஸோடைய படம் வச்சு வரைகிறதுனால பெரிய ஒரு சில சர்ச்சைகளை போனீங்கன்னா இப்போ டிஎல்சி அருள்நாதர் ஜீசஸோட படம் புதுசாக அடைக்கலை நாங்கள்லாம் பின்னால் வச்சு முன்னால் ஒரு சிலுவையை வச்சுருப்பாங்க. ஆனால் ஜீசஸ் இப்படிதான் சொல்றாரு. அவருடைய ஜீசஸுடைய பெஸ்ட் குவாலிட்டி வார்த்தையை அனுப்பி விடணும், வேண்டாம். ஆதிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனத்தில் தேவனாக இருந்தது, அவருக்குள் ஜீவன், ஜீவன் மனுஷருக்குள் இருந்தார். எந்த மனுஷனை பிரகாசிக்கிற வழியே அந்த மெய்யான வழி இவன் உண்ண முடியாது. ஆதிலே வார்த்தை பூமி உருவாக்கினார். உண்டாக்கிற வார்த்தை தான். அதுதான் 107, 19, 20 வார்த்தை அனுப்பி குணமாக்கி இக்கட்டிலிருந்து வாழ்கிறது. என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை வெறுமையாய் வராது, அது என்ன நோக்கத்தோடு போச்சோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வார்த்தையாய் காணப்படும். என்ன நோக்கத்தோடு அந்த வார்த்தை அங்கிருந்து போச்சு அந்த வார்த்தை, அதுதான் அந்த பைபிள். பைபிள் மட்டும்தான். பைபிள் ஏசி தான் இருப்பான்னு யாருக்கும் தெரியாது. நிறைய கட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா பைபிள் அவங்க தலைவர் படம் வச்சிருப்பாங்க. காரில் தலைவர் படம் வச்சு அதில் ஒரு ஃபோக்கஸ் லைட்டு மாட்டி அவங்க தலைவர் படத்தை வச்சுருப்பாங்க. ஒரு சில மத தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வழிபடுற கடவுளுடைய படத்தை வச்சுருப்பாங்க. ஆனால் உண்மையான கிறிஸ்தவம், உண்மையான கிறிஸ்டின்ஸ் வார்த்தை தான். அந்த வார்த்தை தான் மனிதனுக்கு வாழ்வு. அதுதான் இந்த இயேசு வார்த்தை. அதை பற்றி சொல்றப்ப அமெரிக்காவில் ஒரு பெரிய பணக்காரர் மெனி மிக்கர் என்று பெயர். அவர் பேர் மெனி மிக்கர். அவங்க அப்பா செங்கல் சூளை வச்சிருந்தார். செங்கல் சூளையிலே ஒரு வேலை பார்ப்பாங்க. மழையிலேயே குளிர் காலத்தில் செங்கல் சூளை நடக்கும், வெயில் காலத்தில் மட்டும் தான் செங்கல் சூளை நடக்கும். ஏன்னா அந்த மண்ணை குழச்சி அச்சில் வச்சு எடுத்தால் செங்கல், வெயில் அடித்தாதான் காயின்னு கரைஞ்சிடும், இல்லை உழுகும். அந்த செங்கல் சூழலில் வர அவ்வளோ கஷ்டமான மனிதன். அவர் அன்னைக்கு $2.25 ஒரு $2.25 ஒரு பைபிள் வாங்கலாம். $2.25 $2.25 நம்ம கணக்கு இன்னைக்கு வந்து ஒரு $280, 280 இதான் விலை பைபிள் விலை. அதுக்கு சோப்பு நிற பைபிள்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த பைபிளை எப்போவுமே கையில் வச்சுருந்தாங்க. அந்த பைபிளை எப்போவுமே கையில் வச்சதால அதை ஜோ பண்ணிக்கிட்டே அந்த பைபிளை வாசிப்பாரா, அதன்படி நடப்பாரா. அப்படி நடந்ததால அவர் பின்னால் அமெரிக்காவில் பெரிய பணக்காரனாக மாறிட்டார். என்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நான் பிஸ்னஸ் போகிறப்ப எப்போவுமே பைபிள் வாசிப்பேன், கையில் பைபிள் வச்சுருப்பேன். ஒரு கிராமத்தில் புதுசாக மார்க்கெட் பண்ண பைபிள் வாசி தான் இறங்குவேன். பைபிள் திரும்ப கிளம்புறப்போ பைபிள் வாசிப்பேன். அந்த வார்த்தை தான் நிச்சயமாக அது ஒரு பெரிய ஹெல்ப்பிங் கிடைக்கும். யாராவது ஒரு உதவி செய்வாங்க. ஏதாவது ஒரு மனிதர் எனக்குன்னு எனக்கு ஆதரவாக பேச ஒரு மனிதர் அந்த ஊரில் இருப்பார். எப்படி நிலையில எல்லா நிலையிலும் ஆதரிக்கும். ஏன்னா வேதம் காலுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அது எப்பவுமே நம்மோடு இருக்கு. அதுதான் அந்த வேதம் எப்பவுமே நம்ம கையில் வச்சிருக்கணும். ஆனால் அந்த வேதம் கிடைக்கக்கூடாத காலங்கள்ல ஒரு அம்மா வேதத்தை பற்றி இவ்வாறு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1700க்கு முன்னால இந்த வேதம் எல்லாரும் கையிலையும் கிடைக்கல. மேரி ஜோன்ஸ்ங்கிற ஒரு அம்மா இந்த வேதத்தை படிக்க 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் நடந்து போவாங்களாம். ஒரே ஒரு பைபிள் தான் இருக்குமா.
அந்த பைபிளை செயின் போட்டு கட்டி வச்சிருப்பாங்க ஃபுல் பீட்டை. இப்போ சர்ச்சு முன்னால் பெரிய பைபிள் வச்சு கண்ணாடியில் வச்சுருப்பாங்க. நிறைய சர்ச்சை ஒரு சிலர் வாசிக்கிறாங்க. இப்போ கையிலே செல்லிலே பைபிள் வந்ததாலே இப்போ அதனுடைய ரீடிங் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அந்த மேரி ஜோன்ஸ் 50 கிலோமீட்டர் அவர் நடந்து போய் வாசிப்பாங்க. ஒரு பைபிள் கேட்டாங்கன்னா $250 சொன்னாங்கன்னா அந்த அம்மா தினமும் சேர்த்து வச்சு அந்த $250 கிடைக்கிற நேரத்தில் அந்த பைபிள் காலி ஆகிட்டேன், அடுத்த வருஷம் தான் கிடைக்குமாங்களாம். அந்த அம்மா அழுதுச்சா, இவ்வளோ தூரம் நடந்து வந்தேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சேன், ஒரு உணவு இல்லாமல் சேர்த்து வச்சேன், வந்தால் நீங்கள் பைபிள் இல்லைங்கிறீங்களே. இருப்போ அந்த அம்மாவுடைய அந்த கீழ்ச்சித்தலை பார்த்து அந்த அவர் யூஸ் பண்ணுற பைபிள் அந்த அம்மாவுக்கு கொடுத்தாரு. அந்த அம்மா தான் பின்னால் அந்த பிரெஞ்சு ஃபாரின் பைபிள் சொசைட்டி ஆரம்பிக்கிறாங்க. பைபிள் சொசைட்டி மூலம் பைபிள் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை உலக அளவில் அந்த பைபிள் சொசைட்டி மூலம் அவர் தான் ஆரம்பிக்கிறாங்க. அது போய் இந்தியாவில் வில்லியம் கேரி 1750 கல்கட்டா அந்த வில்லியம் கேரி இந்திய வேதாகம சங்கம் பைபிள் சொசைட்டி PCA பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா இந்திய வேதாகம சங்கத்தை உருவாக்குகிறார் 1750. 750 அப்புறம் 1709 வந்து சீகன் பா முதலாவது வேதாகமத்தை தமிழில் மொழிபெயர்க்கிறார். தமிழில் ஆசியா கண்டத்திலே, ஹிந்தியில் இல்லை. ஏன்னா ஹிந்தி உருவாகி இப்போ 300 வருஷம் தான் ஆச்சு. ஹிந்தி உருவாகி ரொம்ப நாள் ஆகலாம், 300 வருஷம் தான். அதுக்குள்ள சமஸ்கிருதம் தான் இருக்குது. அந்தந்த லாங்குவேஜ் அந்தந்த மதர் டாக் தான், அவங்க தாய்மொழி தான் இருக்குது. அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் தான் காமன் மொழி. சமஸ்கிருதம் மேல்ஜாதி மக்கள் தான் பேசுவாங்க. அதனால் காமனாக அவங்க எல்லாத்துக்கும் இந்தியாவுக்கு ஒரு மொழி வேணும்னு ஒரு மிஷனரி, ஒரு வெள்ளக்கார மிஷனரி, கிறிஸ்தவ மிஷனரி, அவர் தான் இந்திய உருவாக்குறார் 300 வருஷத்துக்கு முன்னாடி. எல்லா மொழியிலிருந்தும் ஒரு வேர்டு எடுத்து போட்டாராம். சமஸ்கிருதத்தில் இருந்தும் சரி, பெங்காலியில் இருந்தும் சரி, பீகார் மொழியிலிருந்தும் சரி, ஒடியா மொழியிலிருந்தும் சரி, தமிழிலிருந்து, தெலுங்குலேருந்து, மலையாளத்திலிருந்து எல்லா மொழியிலும் ஒரு வேர்டை உருவாக்கி அப்போ தான் ஹிந்தியை உருவாக்குறாரு. இவங்க தான் வேதாமதம் அது அப்படி உருவாக்கப்பட்டதான் பைபிள் சொசைட்டி. ஆனால் 1517 அக்டோபர் 31 தான் மார்ட்டின் லூதர் பைபிளை வேதாமத்தை மொழிபெயர்க்கணும் ஆரம்பிக்கிறார். மொழிபெயர்க்கிறார். 19 புதிய காரியங்களை சொல்கிறாரு. இந்த அக்டோபர் மாதம் கடைசி வாரத்தில் சர்ச்சில் போய் 19 புதிய காரியங்களை ஓட்டுறாரு. அந்த 19 புதிய காரியங்களை ஓட்டுறப்போ பெரிய புரட்சி ஏற்படுது. அவரை கொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னால் 1330 வந்து ஜான் விக்கிங்கிறவர் வேதாமத்தை மொழிபெயர்க்கணும்னு நினைக்கிறார். இங்கிலீஷில் ஜெர்மன் யூனிவர்சிட்டியில் படித்தாலும் அவருக்கு ஒரு ஆளுக்கு இங்கிலீஷ் தெரியும். லத்தீன் மொழியிலையும் கிரேக்க மொழியிற்கு இங்கிலீஷில் மொழிபெயர்க்கணும்னு நினைக்கிறார், மாற்றணும்னு நினைக்கிறார். இது புனிதமானது, ஆண்டோடைய வார்த்தை, இது மொழி மாற்றக்கூடாது என்பதற்காக அவரை கொன்றுறாங்க. அவர் கொலை பண்ணிடுறாங்க. 1430 ஜான் ஹஸ்ங்கிறவர் இந்த மொழிபெயர்க்கணும்னு நினைக்கிறார். அவருக்கு இங்கிலீஷ் தெரியும். அவங்க தாய்மொழியிலேருந்து தான் அதை படிக்க முடியும். இந்த வார்த்தை வந்து மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இதை அந்தந்த மொழியில் வேணால் முதல்ல காமன் மொழி, உலக அளவில் உள்ள காமன் மொழி இங்கிலீஷில் கொண்டு வரணும், கிரேக் லத்தீன் வந்து இங்கிலீஷில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அவர் உயிரோடு எரிச்சதான். எல்லாரும் முன்னாலையும் நடு ரோட்டில் மண்ணெண்ணை ஊற்றி அவர் எரிச்சிடறார், பெட்ரோல் ஊற்றி எரிச்சிடறார். எரிக்கிறப்போ அவருக்குள்ள ஒரு ஃபயர் கிளம்பி வருது. அந்த ஃபயர் சொல்லுதான், இவனை விட ஒரு வல்லமை எடுக்கணும், அடுத்த வருஷம் உருவாக்குவாங்க. அடுத்த நூற்றாண்டில் தான் மார்ட்டின் லூதர் 1517 இந்த பைபிளை டிரான்ஸ்லேஷன் பண்ணி எல்லாரும் கையிலையும் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் கொடுத்ததால் தான் இன்னைக்கு இந்தியாவில், உலக அளவில், இந்தியாவில், தமிழ்நாட்டில் பைபிள் சொசைட்டி 4வது இடத்துல இருக்கு. ஏன்னா 1709 சீகன் பால் உருவாக்கியிருக்கிறார். அதனால தான் எதிர்ப்பாளர்கள் என்ன சொன்னாங்க, பைபிள் பிரிண்டிங்கை நிப்பாட்டுறாங்க. ஒரு காலத்தில் ஃப்ரீ பைபிள் கொடுத்தாங்க, சும்மா பைபிள் கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஃப்ரீ பைபிள் கொடுக்க விடலை கவர்மெண்ட்டு. பைபிள் பிரிண்டிங்க்கு பயங்கரமான தடை, ரொம்ப தடைகள். ஏன்னா இந்த பைபிள் யார் கையில் போனாலும் அவங்க என்ன கஷ்டம், என்ன வேதனை இருந்தாலும் அந்த பைபிளை வாசித்துக்கு திரும்பினாங்கன்னா அவங்களுக்கு பெரிய விடுதலை. கடந்த நாட்களில் ட்ரேட் ஃபேரில் நம்முடைய கிடியோன் இன்டர்நேஷனல் மூலம் புதிய ஏற்பாடு ஸ்டால் 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு ஸ்டால் அமைச்சு, 3.5 லட்ச ரூபா செலவு பண்ணி ஸ்டால் அமைச்சு வர்றவங்களுக்கெல்லாம் பைபிள் ஃப்ரீ புதிய ஏற்பாடு கொடுத்தாங்க. அதில் கிடியோன் மணியண்ணே சொல்கிறாரு, தினம் ஒரு அற்புதம், தினம் ஒரு ஹீலிங்.
கடைசியா ட்ரெயின் ஃபேரை பார்த்துட்டு கடல்ல வந்து செத்து போகணும் வருவாங்க. கடைசியா ட்ரெயின் ஃபேரை பார்த்துட்டு அது உங்க எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்து செத்து போகணும்னு வருவாங்க. அவங்க கையில் ஒரு புதிய ஏற்பாடை கொடுப்பாங்க. அந்த புதிய ஏற்பாடு போறப்ப அவங்க வாசிப்பாங்களாம். வாசிக்கிறப்ப பெரிய ஹீலிங். ஏன் மறிக்கணுமா, ஏன் மறிக்கணுங்கிற இந்த பைபிள் அதுதான். இந்த பைபிள் உருவாக்கப்பட்ட நாளை சீர்திருத்த ஞாயிறாக கொண்டாடப்படுகிறது, விடுதலை நாளாய் கொண்டாடப்படுகிறது. இந்த பைபிள் என்னது? உண்மையை தேவரே தலைமுறைக்கு தலைக்கு உண்மையை காக்கிற தகப்பன், நீ வானத்தை பூமியும் உருவாக்கிற தகப்பன், நீ சொல்ல ஆகும், நீ கட்டளை இருக்கும் சர்வ வல்லமை உள்ள கடவுள். இந்த சர்வ வல்லமை கடவுளத்தில் உண்மையாய் நாம் இருக்கிறப்போ நிச்சயமா அதுதான் ரோமர் 13 சொல்றப்போ உண்மை என்பது மேலான அதிகாரத்துக்கு நீங்க கீழ்ப்படுவீங்க. ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுங்க, வரி கொடுங்க. வரி கட்டக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. இது ஒரு உண்மை. நாங்கள் வரி கட்ட மாட்டோம். எங்க கடவுள் தான் வானத்தை பூமியும் படைச்சாரு, அவர் தான் மனுஷனை உருவாக்குனாரு, அவர் படைச்சதுக்கு ஏட்டா நாங்கள் வரி கொடுக்க வேண்டும் என்று அந்த வீரப்பாட்டை கேட்ட மாதிரி கேட்காதீங்க. வரி கொடுக்கணும் ரோமர் 13 சொல்றாங்க. ஏன்னா நீ மற்றவங்களுக்கு நீ கடவுள். அந்த பார்வோனுக்கு சொல்றாரு, இந்த காண்கிற பார்வோனே நீ காண மாட்டாங்கிறாரு. ஆனா பார்வோன் ராஜா, அந்த ராஜாவுக்கு மோசையும் ஆரோனையும் கடவுளாக்குறார். அந்த யாத்திரம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கடவுளும் ஆக்குமாக்குவார். அந்த ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மோடு இருக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர்கிட்ட கர்த்தருடைய வேதத்தின்படி நம்ம நடக்கிறப்போ, கர்த்தருடைய வேதம் என் கால்களுக்கு பாதைக்கு வெளிச்சமும் எனக்கு விடுதலை கொடுப்பது கர்த்தருடைய வேதம் சொல்வதால அந்த கர்த்தருடைய வேதத்துல நாம எப்படி இருக்கிறோம்? நமக்கு ஆண்டவருடைய சட்டத்தின்படி நினைக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? உண்மையுள்ள மனிதனாய், அன்புள்ள மனிதனாய். ரோமர் 13:7 நீ கடமை, உனக்கு கொடுக்கப்பட்ட கடமை நீ அன்பு, அந்த அன்புள்ள மனிதனாய் மாறு என்று சொல்ற. அந்த அன்பு தான் வேதம். அதுதான் அந்த வேதத்துடைய கடைசி 2 வாக்குத்தத்தங்கள் சொல்றப்போ, உன்னிடத்தில் அன்பு கூறுவதில்ல, நீ பிறரிடத்தில் அன்பு கூறுகிற. வேதத்துடைய பெஸ்ட் குவாலிட்டி இதுதான். இன்னைக்கு எப்படி நம்மகிட்ட அன்பு இருக்கு? நம்முடைய அன்பு விட்டு கொடுக்குற அன்பா இல்லை, நம்முடைய அன்பு பிறரை நேசிக்கிற அன்பா இல்லை. அப்படிகள் அன்புகள் இருந்துச்சுன்னா கோச்சு வேண்டாம், கேஸ் வேண்டாம், வீட்டுக்கு வாசல் வேண்டாம், கூட்டு வேண்டாம், எல்லாமே திறந்துருக்கும். ஏன்னா யாரும் எந்த ஊருக்கும் இன்னைக்கு கேட்ட அந்த வரி இருக்காது, குறைஞ்சிடும். ஏன்னா பாதுகாக்கிற பணி அரசாங்கத்துக்கு குறைஞ்சிடும். இந்த வேதத்தின்படி நடக்கிறப்போ, இந்த வேதம் நம் காலிற்கு தீபமாய் வாழ்க்கையை காணப்படுகிறப்போ, நமக்கு எல்லா நிலையிலும் விடுதலை கொடுக்கும் வேதம். அந்த வேதம் அதுதான். அந்த வேதத்தில் காந்தியடிகள் சொல்றப்போ மத்தேயு 5, 6, 7 3 அதிகாரம் சொல்றாங்க. அந்த 3 அதிகாரம் தன் வாழ்க்கையில் நான் தேடுகிற உண்மை எனக்கு வாழ்வு கிடைச்சது, நான் தேடுகிற உண்மை எனக்கு வாழ்வு கிடைச்சது. அதனால அந்த வாழ்வு தான் எனக்கு விடுதலை சொல்றார். அந்த உண்மைதான், சத்தியத்துக்கு நான் ராஜாங்கிறார். உண்மைக்கு தான் நான் ராஜா. பிலாத்து கேட்கிறப்போ, நீ ராஜாவோ யூதருக்கு ராஜாவோ? நீரா அப்படி சொல்லுகிறேன்? உண்மைதான், நான் உண்மைக்கு சத்தியத்துக்கு ராஜா, உண்மைக்கு ஒன்றுதான் ராஜா, மனிதனை ஆட்சி செய்வதற்கல்ல. அப்படிப்பட்ட உண்மையோடு நாம் வாழ்றப்போ நிச்சயமாக எல்லா நிலையிலும் உயர்த்தும் அந்த உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவற்ற தகப்பனை எனக்கு விடுதலை கொடுங்க, எனக்கு ஒரு உண்மையான வாழ்வை கொடுங்க, உண்மை நோக்கி பார்க்க எனக்கு திரும்பி தாங்க தகப்பனை என்னை நோக்கி பார்க்கமா. நிச்சயமாக விடுதலை உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஆண்டவற்ற இந்த நாளில், இந்த திருமறை நாளில், இந்த திருமறை உலகத்திற்கு விடுதலை கொடுக்கப்பட்ட அக்டோபர் 31 அந்த இத்தாலி தேசத்துல, அந்த ஜெர்மன் தேசத்துல தகப்பன அந்த சர்ச்சில் விடுதலை காரியங்கள் ஒட்டப்பட்டிருக்கு. அந்த விடுதலைப்படி நான் உங்களுடைய பாதத்துல வரேன்ப்பா, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க, உங்களுடைய திரும்பி எனக்கு தாங்க தகப்பனே. தந்தை என்னை இயேசுவே இந்நேரமே உமக்கே, தந்தை என்னை இயேசுவே இந்நேரமே உமக்கே உதனுக்கே ஊழியம் செய்ய தந்தை
இயேசுவே இந்த நேரம் உமக்கே. கடவுளின் ஆளுகை என்பது உண்மையும் அமைதியும் தகப்பன. அந்த உண்மையின்படி வாழ எங்களுக்கு கிருபை செய்யப்படும். பிறகு வாழ்க்கையில் அந்த அமைதி கொடுக்கிற மக்களால் எங்களுக்கு கிருபை செய்யும். குடும்பத்தில் அமைதி இருந்தால் எனக்கும் என் கணவருக்கும் அமைதி இல்லாத வாழ்வு, எனக்கும் என் பிள்ளைகளுக்கு அமைதி இல்லாத வாழ்வு, எனக்கும் என் சகோதர சகோதரருக்கு அமைதி இல்லாத வாழ்வு, எனக்கும் என் அருகாமையில் இருக்கும் நெய்வருக்கும் அமைதி இல்லாத வாழ்வு தான். எங்களுக்குள்ள வேற்றுமை, இன வேற்றுமை தகப்பன, எங்களுக்குள்ள ஜாதிய வேற்றுமை தகப்பன, எங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுங்கிற ஒரு வேற்றுமை தகப்பன, எங்களுக்குள்ள பண விரிசல்கள் ஒரு வேற்றுமை தகப்பன. அந்த வேற்றுமையிலிருந்து நீர் எங்களுக்கு விடுதலை தகப்பன. எனக்கு இல்லை என்பதற்காக அவர் என்னை குறை சொல்கிறார். எனக்கு இருப்பது என்பதற்காக அவர் என்னை குறை சொல்லி கொண்டிருக்கிறார்ப்பா. ஒரு விஷயத்தில் அந்த வேற்றுமை வேண்டாம். ஒரே மாதிரி எங்கள் வாழ எங்களுக்கு தெரிவு செய்ய தகப்பன. ஒரு அமைதியான வாழ்வு தகப்பன. நீர் ஏற்றத்தாழ்வு இல்லாமல், எந்தவித ஏற்றத்தாழ்வு இல்லாமல் உண்மையின்படி வாழ்ந்த தகப்பன் அல்லவா. அந்த உண்மை வாழ்வை எங்கள் வாழ்க்கையில் தாங்க தகப்பன் என்று ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக எத்தனையோ கண்ணீரான வாழ்வு, எத்தனையோ பிரச்சனை மத்தியில் தகப்பனே, ஐயா பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, நம் பிள்ளைக்கு எப்படியாவது ஃபீஸ் கட்டாலும் கடந்த வருஷம் கடனை வாங்கினேன், சேர்த்துட்டேன், ஏன்னா இந்த வருஷம் முடியல, டிஸ்கண்டினியூ ஆயிடுமோ, படிப்பு நின்றுமோங்கிற ஒரு பயத்தில் இருக்கிறேன். போன வருஷம் வாங்கின அந்த கடனே என்னால் கட்ட முடியாத நிலைமையில இருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை தரமாட்டீங்களா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, எப்படியாவது வீடு கட்டிடலான்னு ஆரம்பிச்சேன். ஆனா பல வகையில கடன் வாங்கி வர்ற வருமானத்துக்கு மேல வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன், வீடு கட்ட முடியல, எல்லாம் போயிருப்போங்கிற ஒரு ஏக்கத்துல இருக்கிறேன். அந்த ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளுக்காக தகப்பனே, எப்படியாவது இதை செஞ்சிடலாம் நினைச்சேன், அதனால எல்லாம் முடியல. நீங்க சொன்னீங்க வசனம் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும் காணப்படுகிறீங்க சொன்னீங்க தகப்பனே. சிங்க குட்டிகள் தாட்சி அடையும், கர்த்தரை திருவிழுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாதுன்னு சொன்னீங்க தகப்பனே. ஒரு விஷயம் கூட நம்மை தேடுற, எனக்கு ஒரு விடுதலை தாங்க, எனக்கு ஒரு அற்புதத்தை தாங்க, எனக்கு ஒரு அடையாளத்தை தாங்க தகப்பனே. எத்தனையோ கண்ணீரான வாழ்வில் இருந்து உட்கார்ந்து இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு மன நிறைவோடு ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்தார், ஆண்டவர் எனக்கு டெலிவரன்ஸ் வாழ்வை தந்தார் என்ற ஏக்கத்தோடு கடந்து செல்ல உம்முடைய பிரசன ஒவ்வொருவரோடு இறங்க போற தயவுக்காக கூட, ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ண போற தயவுக்காக கூட, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வார்த்தைப்படி ஒவ்வொரு மக்களை நீங்க ஆசீர்வதிக்க போற தயவுக்காக கூட ஏக்கத்தோடு தகப்பனே, தன்னுடைய துன்ப நிலையில உம்முடைய பாதத்துல ஊற்றி கொண்டிருக்காங்க தகப்பனே. என் துன்பத்தை கேளுங்க, என் ஜெபத்தை கேளுங்க, எனக்கு ஒரு விடுதலை தாங்க. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற, கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக, தன் குடும்பத்துல இவ்வளவு சிக்கல், ஆனா இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு மன அமைதி இல்ல, நான் உங்களுடைய ஆலயத்துல இருந்து உட்கார்ந்து இருக்க, எனக்கு ஒரு விடுதலை, எனக்கு ஒரு அற்புதம், எனக்கு ஒரு அடையாளம் வேணும் தகப்பனே. நிச்சயமாய் ஒரு வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம் மாற்றப்படி தகப்பனே. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின்படி நான் அதை தொட்டு ஜெபம் பண்றேன். எனக்கு ஒரு விடுதலை தாங்க, எனக்கு ஒரு ஹீலிங் பவர், எனக்கு ஒரு அற்புதம், எனக்கு ஒரு அடையாளத்தை தாங்க, நிச்சயமா தருவீங்க நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன். உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தைப்படி என்னுடைய ஹோப், என்னுடைய நம்பிக்கை வீண் போகாமல் நிச்சயமா அடுத்த வாரம் நான் சாட்சி சொல்லுவேன். ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்தார் என்று சொல்ல கிருபையாக தாமனி ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு மகளுக்காக, உங்களுடைய பிரசன்ன அன்பு மகளோடு இறங்க போற தயவுக்காக ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்க. ஒவ்வொருவரும் பிரசர் இருக்கட்டும், பாதுகாக்கிற கரங்கள் இருக்கட்டும். திருச்சபைக்காக, திருச்சபை மக்களுக்காக, ஆயருக்காக, கேட்டகிஸ்ட் குடும்பங்களுக்காக, செயலர் பொருளாளர் ஆட்சி மன்ற குழுவிற்காக, எங்களுடைய கிளை திருச்சபைகளுக்காக ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறோம்ப்பா. குழந்தை இல்லாமல் குழந்தை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குழந்தை கேட்க காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பதவி உயர்வுக்காக காத்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக, வீடு கட்டப்படாமல் காத்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக, எத்தனையோ துன்பங்கள் மத்தியிலே தகப்பனா தாயோடைய கண்ணீரான வாழ்வுக்காக ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க ஒரு பிரச்சனை இருக்கட்டும். இப்போ இயேசு சமக்கையிலும் அன்பின்
அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்